நேயர்களுக்கு வணக்கம். முதலமைச்சரா முதல் முறையா நன்றி சொல்றதுக்கு ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு விஜய் அவர்கள். திருச்சி கிழக்குல ஜெயிச்சாருப்பா, அதுக்காக நான் மக்களுக்கு நன்றி சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி செலுத்துறதுக்கு போறாரு. இந்த தேர்தலில் 2 தொகுதியில நின்னாரு. ஒரே தொகுதியில நின்று நான் தோத்துட்டேன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்றதுனால நம்பிக்கை இல்லாம 2 தொகுதியில நின்னாரு. ஒரு தொகுதியில தோத்து இன்னொரு தொகுதியில ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அவர் நம்பிக்கை இல்லாம தான் நின்னாரு. ஆனா அவருக்கு அடிச்சது ஜாக்பாட். கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. 2 தொகுதியில ஜெயிச்சிட்டாரு. இப்ப 2 தொகுதியில ஜெயிக்கும் பொழுது ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணிட்டு தான் முதலமைச்சரா பொறுப்பு எடுக்கணும் அப்படின்றது சட்ட விதிமுறைகள்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது எந்த தொகுதியை அவர் ரிசைன் பண்ணுவார்? ஏன்னா 2 தொகுதியிலும் அதிகப்படியான வாக்கு பெற்று மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, விஜயை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. எந்த தொகுதியை நம்ம விட்டு கொடுக்கறது? 2மே என் கண்கள் தான், அதனால ஒரு கண்ணை எப்படி நான் இழக்க முடியும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வேற வழி கிடையாத. சட்டத்துல உங்களுக்கு இடம் கிடையாத. 2 தொகுதியில நின்று நீங்க ஜெயிச்சு முதலமைச்சர் ஆக முடியாத. ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணிட்டு தான் ஒரு தொகுதியில என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். இதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஆரம்பத்திலேயே ஒரே தொகுதியில நின்று மக்கள் மத்தியில உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, மக்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, வரவேற்பு இருக்கு, எல்லாமே இருக்குது. அப்ப நீங்க ஒரே தொகுதியில நின்று இருக்கலாமே. ஒரு பயத்தின் காரணமா தான் 2 தொகுதியில நின்னீங்க அப்படின்னு கூட நிறைய பேர் என்ன பண்றாங்க, விமர்சிக்கிறாங்க. சரி, ஓகே, விடுங்க, அது ஒரு இஷ்டம். ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு குடிமகன் எத்தனை தொகுதி வேணாலும் நின்னுக்கலாம். 2 தொகுதியில தான் நின்னுக்கலாம், அதுக்கு மேல நிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. அப்படி இருக்கும்போது திருச்சி கிழக்க நான் ரிசைன் பண்றேன், எனக்கு பெரம்பூர் மக்கள் தான் முக்கியம், திருச்சி கிழக்கு எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு, ரிசைன் பண்ணிட்டாரு. ரிசைன் பண்ண கையோட என்ன பண்ணாரு, முதலமைச்சரா பதவியேற்று கொண்டு இப்போ முதல் தடவையா அவர் என்ன பண்ண போறாரு, திருச்சி கிழக்குக்கு நன்றி செலுத்த போறாரு. இப்போ இதுல என்னப்பா பிரச்சனை உனக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். பிரச்சனை எனக்கு ஒன்றும் கிடையாது, தாவேக்காவினருக்கு தான் ஏகப்பட்ட பிரச்சனை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5000 பேர் தான் அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்கிறாங்க தமிழக அரசு. இப்ப தமிழக அரசு யார் கண்ட்ரோல்ல இருக்கு? விஜய் கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா கடந்த திமுக ஆட்சியில இவங்க பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது எங்களுக்கு SOP போடுறாங்க, 5000 பேர் தான் கலந்துக்கணும், 5000 கலந்துக்கிட்டாங்க கூட எங்க மேல என்ன பண்றாங்க, வழக்கு தொடர்றாங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க. அமைச்சரா இப்ப இருக்கிற ராஜ்மோகன் அவர்கள் அப்போ பொங்கி கொதிச்சு எழுந்தாரு. என்னங்க SOP போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினா பாலிசியெல்லாம் எங்க மேல போட்டு இருக்கீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க சொன்னாங்க. சார், SOP அப்படின்றது தமிழ்நாடு அரசு போடல, உயர் நீதிமன்ற வழிகாட்டுதலின் பேர்ல என்ன பண்றாங்க, இங்க இருந்த கவர்மெண்ட் அப்போ என்ன பண்ணாங்க, போட்டாங்க. அது யாரால? உங்களால. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு அரசியல் பிரவேசம் இங்க வந்த பிறகு ஏகப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல சந்திக்க நேரிட்டதுனால உயர் நீதிமன்றம் ஒரு அறிவுறுத்திருச்சு, இதுக்கப்புறம் எந்த ஒரு அரசியல் கட்சி மாநாடு போட்டாலோ பிரச்சாரங்கள் மேற்கொண்டாலோ இல்ல கூட்டங்கள் நடத்தினாங்களோ ஒரு வரமுறை பண்ணுங்க அப்படின்னு அவங்க தான் என்ன பண்ணாங்க, அறிவுறுத்தினாங்க. ஆனா இப்போ இவங்க கூட்டத்துக்கு இந்த அரசு SOP போடுது. என்னன்னு? 5000 பேர் வாங்க அப்படின்னு. உங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்கு, உங்ககிட்ட தான் கவர்மெண்ட் இருக்கு, காவல்துறையும் உங்ககிட்ட தான் இருக்கு, ஏன் SOP போடணும்? வேண்டாம எதுக்கு 5000 பேரு? வாங்கப்பா 10,000 பேரு, 1,00,000 பேர் கூட்டுங்க. ஏன் கூட்ட மாட்டேங்கிறீங்க? பிரச்சனை இருக்குது. ஏன்னா கரூர்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம, SOP அப்படின்ற ஒரு விஷயம் போடாம 41 பேர் உயிரிழந்த சம்பவம் கரூர்ல நடந்தது. இதுல அடி வாங்கினவங்க தான் தாவேக்கா. அதுக்கப்புறம் அவங்களே என்ன பண்றாங்கன்னா, இல்ல 5000 பேர் தான் அப்படின்னு அவங்களே QR கோடு என்ன பண்ணாங்க, விநியோகம் பண்ணாங்க. சோ இப்போ கவர்மெண்ட் அவங்க கிட்ட இருக்கு, காவல்துறை அவங்க சொல்றதா சட்டம், அவங்க போடுறதா அந்த SOP கேன்சல் பண்ணிட்டு 5000 பேர் இல்லப்பா 10,000 பேர் வாங்க, 1,00,000 பேர் வாங்கன்னு சொல்லிட்டு தைரியம் தாவேக்கா அரசுக்கு இருக்கு. ஏன் இப்போ SOP போடுறீங்க? உங்க கூட்டம், உங்க தலைவர் சந்திக்க வராரு, உங்க கூட்டம், இப்பவும் ஏன் நீங்க கட்டுப்பாடு போடுறீங்க? உங்ககிட்ட தானே இருக்கு கவர்மெண்ட், நீங்க அந்த SOP கேன்சல் பண்ணலாமே. ஈஸியா என்ன பண்ணலாம், 5000 பேருக்கு எது நீங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரீங்க? 5000 பேருக்கு மேல வாங்க போடுங்க, யாரு வேண்டான்னா. ஏன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தா பல உயிரிழப்புகள் ஏற்படும். அதனால இந்த அரசுக்கு கெட்ட பேர் வரும். இவங்களுக்கே தெரியுது நல்லா. ஏன்னா கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப இவங்க கவர்மெண்ட், இவங்க கைட்டதான் போலீஸ் துறையே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கே நல்லா தெரியுது கண்ட்ரோல் பண்ண முடியாது, கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு இவங்களுக்கே தெரியுது. ஆனா இத ஒரு பெரிய குற்றச்சாட்டா கடந்த ஆட்சி காலத்துல இதே விஜய் அவர்கள் வாயை திறந்து சொன்னாரு.
எங்களுக்கு கண்ட்ரோல் பண்றாங்க, கட்டுப்பாடு போடுறாங்க. எந்த கட்சிக்கு கட்டுப்பாடு போடுறது இல்ல, தாவேக்காக்கு மட்டும்தான் கட்டுப்பாடு போடுறாங்க. அதுவும் நான் கலந்துக்க போற ஃபங்க்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கண்ட்ரோல் போடுறாங்க, ஸ்டாலின் பாலிசி எல்லாம் பயங்கரமா போடுறாங்க அப்படின்னு விஜயினுடைய திருவாயால சொன்னவர் தான் இப்போ இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஏன் உங்களுக்கு தைரியம் இல்லை அந்த எஸ்ஓபியை கேன்சல் பண்றதுக்கு? ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா கடந்த ஆட்சி காலத்துல எங்களுக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு வந்து இத்தனை பேர் தான் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு நெருக்கடி கொடுக்குறாங்க, அப்படி இப்படின்னு எந்த அளவுக்கு வசப்பாடினீங்க, எந்த அளவுக்கு பொய் கட்டுக்கதைகளை வந்து அவிழ்த்து விட்டீங்க. இப்ப விடுங்களேன் சார், இப்ப தமிழ்நாடே உங்க கண்ட்ரோல்ல சார், காவல்துறையும் ஆட்சியரும் எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல சார். நீங்க தான் சார் முடிவு பண்ணணும். 5000 பேரா, 10,000 பேரா, 1,00,000 பேரா, 2,00,000 பேரான்னு சொல்லிட்டு நீங்க இஷ்டத்துக்கு இது பண்ணலாம். ஆனா இப்போ எல்லா அதிகாரமும் உங்க கிட்ட இருந்தும் ஏன் 5000 பேர் மட்டும் அலோ பண்றீங்க? அதுக்கு பதில் இருக்கா? ஏன்னா அவங்களுக்கே நல்லா தெரியும், நமக்கு வர கூட்டங்கள் அரசியல் சார்ந்த கூட்டங்கள் கிடையாது, ரசிகர்கள் வருவாங்க, ரசிகர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண தெரியாது. இதுதான் உண்மையான விஷயம். ஸோ அதனால தான் 5000 பேரு அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டினியூவா என்ன பண்றாங்க, செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆட்சி அதிகாரம் இல்லாத போது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனாங்க. தாவேக்காவில் இருக்கிற தலைவர் முதற்கொண்டு இப்ப அமைச்சர்களா இருக்கிறாங்களே எல்லாருமே வாய்க்கிழிய பேசணுங்க தான். ஆனா இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் உங்க கையில இருக்கு, ஏன் கட்டுப்பாடு விதிக்கிறீங்க? தாராளமா உங்க தொண்டர்களை, உங்க ரசிகர்களை, உங்க தலைவரை பார்க்கிறதுக்கு அனுமதிங்களேன். ஏன் வேண்டாம்னா யாரு தடுத்தா? இப்ப திமுக தடுக்குதா? சொல்லுவாங்க, எதுக்கத்தால திமுக சதி, திமுக சதி, திமுக சதின்னு சொல்லிக்கிட்டு வந்த இந்த தாவேக்கா என்கின்ற தூய சக்தி இன்னைக்கு ஏன் உங்களால பண்ண முடியல? இதுவும் திமுக சதி நினைக்கிறீங்களா? ஆட்சி அதிகாரம் உங்க கையில இருக்கு சார், பவர் உங்க கிட்ட இருக்கு, நீங்க பண்ணலாமே. 10,000 பேரு, 20,000 பேரு, 30,000 பேர் பண்ணலாமே, ஏன் பண்ண மாட்டீங்க? ஏன்னா உங்க கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் வரும், உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா அது உங்களுக்கு பெரிய பிளாக் மார்க்கா ஆயிடும். ஸோ இதனால தான் நீங்க என்ன பண்றீங்க, கட்டுப்பாடு விதிக்கிறீங்க. ஸோ இப்போ இவங்களுக்கே நல்லா தெரியுது சார், நம்மளால இவ்வளவு பேருக்குள்ள கொண்டு வந்தாதான் நம்ம ஈஸியா என்ன பண்ண முடியும், எந்த பிரச்சனையும் இல்லாம, எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாம கூட்டத்தை நடத்த முடியும் அப்படின்னு இவங்களுக்கே நல்லா தெரியுது. ஆனா இத அப்படியே திமுக ஆட்சி காலத்துல எப்படி பொய் கதைகளை கட்டவிழ்த்து விட்டாங்க, எங்களை கண்ட்ரோல் பண்றாங்க, எங்களை தடுக்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு இவங்க கிட்டதான் இருக்கு. உங்க பெண்கள், உங்க இளைஞர்கள் எல்லாரையும் ஏன் கட்டுப்படுத்துறீங்க? ஏன் நீங்க வந்து விஜயை பார்க்க முடியாத அளவுக்கு இவ்வளோ வந்து நீங்க கட்டுப்படுத்துறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப தெரிஞ்சிருச்சா இவங்க வந்து எந்த அளவுக்கு தேர்தல்ல பிரச்சாரங்களை எந்த அளவுக்கு பொய்களை சொன்னாங்க, தமிழ்நாடு அரசு அப்போ திமுக அரசு இருக்கும்போது எந்த அளவுக்கு பொய்களை சொன்னாங்க அப்படின்னு இப்ப இருக்கிற எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமா இருக்கும். சிம்பிளா ஒரே ஒரு கேள்விதான், அப்போ திமுக அரசு உங்களுக்கு எஸ்ஓபி போட்டு தடுத்ததுன்னா இப்போ இருக்கிற தாவேக்கா அரசு ஏன் அதை நீங்க கேன்சல் பண்ணல, ஏன் 5000 பேரை மட்டும் அலோ பண்றீங்க அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஸோ இதுக்கு தாவேக்காவில் இருக்கிறவங்க தான் பதில் சொன்னோம். இதே அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் எந்த அளவுக்கு பொங்கி எழுந்தாங்க கடந்த காலங்கள்ல, இப்ப ஏன் நீங்க வந்து அமைதியா இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இருக்கு. இது விஜய்க்கும் பொருந்தும். ஏன்னா விஜயும் வந்து சொன்னாரு, அவர் கூட்டங்கள்ல எல்லாம் வந்து திமுக அரசு எந்த அளவுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறாங்க, காவல்துறைங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, ஒருதலை பட்சம் பாக்குறாங்க, எல்லாமே சொன்னாங்க. 5000 பேர் தான் கலந்துக்கணும்ன்றாங்க. இதே திமுக அதிமுக கூட்டத்துக்கெல்லாம் இவ்வளவு பேர் தான் நீங்க வந்து கணக்கு எண்ணி வந்து நீங்க கிரௌட் அலோ பண்றீங்களா, எங்களுக்கு மட்டும் ஏன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இவர் முன் வச்சாரு. ஆனா இன்னைக்கு ஏன் நீங்க வந்து அதை வந்து அதே இது வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணி, இப்ப திமுக அரசு கிடையாது, காவல்துறை திமுக கண்ட்ரோல்ல கிடையாது, இப்ப தாவேக்கா அரசு தானே, காவல்துறை வந்து விஜய் கண்ட்ரோல்ல தானே இருக்கு, ஏன் இப்ப வந்து நீங்க வந்து அதே கண்ட்ரோல்ல விதிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ இது எல்லாமே ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிச்சு. விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டு மக்களை ஏமாற்றி முட்டாளாக்கி இருக்கிறார் அப்படின்றத இது மூலமா எல்லாருக்கும் தெல்ல தெளிவா தெரியுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.